கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் தாங்குவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது யோசுவா எப்னேனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கிருபையாய் புறப்பட்டார்கள். அதிலே யோசுவாவும் காலேபும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர்களாய் காணப்பட்டார்கள். காலேபுக்கு 40 வயதாக இருக்கும்போது மோசே மூலமாய் காலேபுக்கான வார்த்தை சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது. அதை 85 வயதான போது காலேப் யோசுவாவின் இடத்திலே சொல்லுகிறார். 9வது வசனத்தில், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். 10வது வசனத்திலே சொல்லுகிறார், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சொல்லி 45 வருடம் ஆகிறது. ஆனாலும் வார்த்தை மாறவில்லை. யார் மூலமாய் வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த நபர் இப்பொழுது இல்லை. மோசே இப்பொழுது உயிரோடு இல்லை. ஆனால் வார்த்தை இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவது இல்லை என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். வருடங்களானாலும் சொன்னபடியே நிறைவேறும், சொன்னபடியே செய்யப்படும். அதனுடைய அடையாளம்தான் காலேப் சொல்லுகிறார், இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். ஏனென்றால் இன்னும் சுதந்திரிக்கவில்லை. சுதந்திரிப்பாய் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உங்களை வாழ வைத்து கொண்டிருப்பது எது தெரியுமா? உங்களுக்கென்று கர்த்தர் தந்த வார்த்தை. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை தீபம் மங்கினது, ஏன் அணையவில்லை? ஆமே, காலேப் இங்கே சொன்னாரா, எனக்கு பலன் இருந்ததுனால நான் உயிரோடு இருக்கிறேன் என்று? இல்லை, கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். என்னை சுதந்திரிக்க வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால நான் சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு என்னை உயிரோடே காத்தார். அப்பொழுது இருக்கிற பலனை கர்த்தர் இப்பொழுதும் தந்து கர்த்தர் என்னை முன்னோக்கி செல்ல கிருபை செய்து கொண்டிருக்கிறார் என்று காலேப் சாட்சியாகவும் விசுவாச அறிக்கையாகவும் விண்ணப்பமாகவும் யோசுவாவுக்கு முன்பாக வைத்தபோது யோசுவாவுக்கு எப்படி அதை நிராகரிக்க முடியும்? யோசுவா காலேபை மனதார ஆசீர்வதித்து ஆமென் எப்ரோனை காலேபுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். வார்த்தையை நம்பி ஆமென் உங்கள் நம்பிக்கை உங்கள் விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் ஏறிடுங்கள். நிச்சயமா எதை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டாரோ அதை உங்களை சுதந்திரிக்க வைப்பார். உங்களுக்கு சொன்னபடியே உங்களுக்கு செய்யப்படும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட மாறாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அப்படியே சுதந்திரிக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு செய்கிற உண்மையுள்ள தேவனே, காலேபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, அவன் காதுகள் கேட்க சொல்லப்பட்ட வார்த்தை அவன் சுதந்திரிக்கும்படியாய் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றின எங்கள் பரலோக தேவனே, அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சொல்லப்பட்டபடியே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த நம்பிக்கையில் தொடர்ந்து முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.